இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் அப்படின்னு சொல்லப்படுற கர்துங்களா வந்து நம்ம டியோவில் கடந்திருப்போம். அது வந்து நம்ம வந்து அது போகும்போது பார்த்திங்கன்னா தப்பான டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதனாலே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவை நம்ம முடிச்சுட்டு பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து இப்போ நம்ம போகிறது வந்து தேர்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சங்லா பாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது கூட சேம் இதே மாதிரி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா கர்துங்களா விட இது வந்து ரொம்பவே கோல்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இருக்க முடியும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கோல்டாக இருக்கும்ன்றது. இப்போ வந்து நம்ம போகிறது தேர்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் அப்படின்னு சொல்லப்படுற சங்லா பாஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஓகே அண்ட் திரும்ப நம்ம ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாங்லா பாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேர்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் ஆல்டிடியூட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிருக்கோம். அதாவது கர்துங்களை பார்த்து வந்து கர்துங்களை அடுத்து இதுதான் இருக்குது சாங்லா பாஸ்க் அப்படின்னு. நம்ம தெரியாமல் இந்த ரூட் எடுத்துட்டோங்க. செம்ம கோல்டாக இருக்குது, நம்மளால் தாங்கவே முடியல. ஒரு டைமுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்ம புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. ஏன்னா இன்னும் இந்த கோல்டு எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு 10 கிலோமீட்டருக்கு இருக்குமா, அப்புறம் இருக்காதுன்னாங்க. செம்ம கோல்டாக இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம க்ளவுஸு எல்லாம் போட்டால் கூட இந்த இடத்துல வந்து கோல்டு அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் அந்த இடம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம லேலேருந்து மணாலி போகிறதா இல்லை ஸ்ட்ரைட்டாக ரோடு எடுத்து லெஃப்ட்டு மணாலி போகிறதா அப்படின்னு தெரில. அது ஃபஸ்ட்டு இங்கேருந்து மைண்ட் ரோடு போனோம். இந்த கோல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மைண்ட் ரோடு போயிட்டு நம்ம அங்கேருந்து என்ன சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா இங்கே இந்த சிக்னல் கரெக்டாக இல்லை, அதனால சிக்னல் இருக்கிற இடத்துலக்கு நம்ம போயிட்டு அப்புறம் தான் அங்கே இருந்தால் நம்ம என்னன்றதை பார்க்கணும். நான் போனதுலேயே வந்து ரொம்ப மோசமான கோல்டான இதுதாங்க. கருதுங்களை கூட எப்படியும் நம்ம சமாளிச்சிட்டோம். ஆனால் இது தாங்க. ஏன்னா கருதுங்களை வந்து டாப்புக்கு போயிட்டு மேலே தான் கோல்டு. ஆனால் இது டாப்புக்கு போகிற வரைக்கும் கோல்டாக தான் இருக்குது இந்த சாங்லா பாஸ்க்கு. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கர்துங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக்கு. அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் பீக்கு. இது வந்து சாங்லா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த சாங்லா பாஸுக்கு நம்ம வந்தாச்சுங்க. நம்ம ஃபீனிக்ஸ் கூட இங்கே கோவில் எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப கோல்டாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே எப்படி நிற்கிறான் பாருங்க நம்ம ஃபீனிக்ஸ். தேர்ட் ஹையஸ்ட் பீக் இதுதான் சாங்லா பாஸ்க். ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த சாங்லா பாஸு விட்டு நம்ம போகணும். இதுதான் வந்து சாங்லா பாஸோட ஃபுல் வியூவு. இங்கே ஏதோ டெம்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்காங்க.
இது ஈகல்டு. அவ்வளோதான் பஸ். எல்லோரும் வந்து இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆனால் செம்ம கோல்டாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது. இந்த இடத்துல சாங்கலாம் மாறும். ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. நான் என்ன டெம்பிள்னு தான் தெரில. எல்லோரும் இந்த இடத்துல வந்து விளையாடிங்கிறாங்க. பட் நம்மளால் வந்து விளையாட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அங்கேருந்து செம்ம கோல்டாக வந்துருக்குறோம். அதனால கை வச்சாவே வந்து இன்னும் கோல்ட் ஆகுது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குமா இந்த இடத்துல. அதாவது கர்தங்களை விட அதிகமான ஸ்னோ இருக்கு இந்த இடத்துல. நம்மளோட என்னோட அது ஓகே. இவ்வளோ நேரம் வந்து அப்பில் வந்து வண்டி ஏறவே மாட்டேங்குதுங்க. ஸ்லோவாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாம் டவுனாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும். வண்டியை 8 மணி எடுக்கும்போது செம்ம கோல்டாக இருந்துச்சுங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் கோல்டு கம்மியாக இருக்குது. எப்படி அங்கிள் போகுது? இருங்க ஷார்ட்டாக இருக்கு காது. அப்புறம் ஆனால் இன்னும் இங்கே வந்து இந்த பனிக்கட்டியெல்லாம் உருகவே இல்லைங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ரோடு ஃபுல்லாக இங்கே நிறைய பக்கம் அப்படியே தான் இருக்குது. அந்த சாங்கல பாஸில் வந்து என்னால் அவ்வளோ பேச முடியல. ஏன்னா செம்ம கோல்டாக இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து நம்ம எடுத்த ரூட் வந்து ராங்கு. அதனால் தொண்டை கட்டிடுச்சு. எப்படியோ கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால ஓகேவா இருக்குது. வெயில் மட்டும் இல்லைன்னா இங்கே செம்ம கோல்டாக இருக்கும். அந்த கடுதங்களால் ஆன மாதிரி இந்த கையை நம்மளுக்கு வராமல் போயிட்டுருக்கும். கழிச்சு இப்போ தான் வந்து அந்த ஸ்னோ இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இங்கே. ஓ, ஆனால் இங்கே கோல்டு இல்லை. ஆனால் அந்த கோல்டான காற்று வந்து இங்கே இருக்குது. அந்த கோல்டுலேருந்து அந்த ஸ்னோலேருந்து வெளியே வரத்துக்கெல்லாம் போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேணாடா எப்பா சாமி, அந்த ஸ்னோ வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சான்றாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் வேணும்னு நினச்சேன். அப்புறமா ஐயோ வரடா எப்பா சாமி, இப்படியே இந்த கூட போதும், நீட்டாக போயிடலாம். வெயிலே இல்லைங்க இப்போ. இந்த பக்கம் வெயிலே இல்லாதனால இன்னும் கோல்டாக இருக்கு. ஐயோ, அங்கே ஏதோ ஒரு மலை தென்படுது. இங்கே பாருங்களேன், இந்த மாடுங்கள்லாம் எப்படி வருது பாருங்க. எங்கெங்கிருந்து சைட்லேருந்து எல்லாம் ஏறி வருது, பயமே இல்லாமல் மாட்கள். சின்னதாக ஒரு ஊருக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், 100 கிலோமீட்டர் தாண்டி. ஐயோ எப்பா எப்பா, இந்த நாய் எப்படி இருப்பாங்க, புசு புசு குட்டி. நான் குட்டி ஐ நல்லா இருக்குதுல்ல கருப்பா.
இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குல்லே, 45 கிலோமீட்ரு. மணாலி 470 கிலோமீட்ரு. கார்கில் 280. கரு அது என்ன கரு 10 கிலோமீட்ரு கரு. ஓகே, இப்போ நம்ம வந்து மணாலி போகிறது. இருங்க ஒரு நிமிஷம் எங்கன்னா உட்காந்துட்டு போகலாம்.